வேண்டாம். அப்ப என்ன, மனசு எதெல்லாம் விரும்பதை சீர்தூக்கி பாருங்கள். இது சரியா? இது ஓகேவா? இது வேத வார்த்தைக்கு ஒத்து வருதா? இந்த தேவனுடைய திட்டத்தை கெடுக்க பார்க்குதா? இல்ல தேவனுடைய திட்டத்துக்கு உகந்ததா? தேவனுடைய நோக்கத்துக்கு உகந்ததா? நீங்க தான் என்ன பண்ணோம்? நீங்க தான் ராஜா. நீங்க தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ராஜா. உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் ராஜா. உங்க குடும்பம் என்பது அரண்மனை. குடும்பம் என்பது ஒரு அரண்மனை. நீங்க என்ன பண்ணத ரொம்ப சிறப்பா என்ன பண்ணோம்? அரசாள வேண்டும். வீட்டுக்குள்ள நல்லா சாப்பிட உட்காந்து கொண்டிருக்கீங்க, ஒரு நாய் வந்துன்னா மற்ற பாவம், ஒரு தெருநாய் உள்ள வருதுன்னு வச்சுக்க, பாவம் என்ன பண்ண வரட்டும் அப்படி விட்டுருவீங்களா? இல்ல ஒரு பாம்பு வருது விட்டுடுவீங்களா? சாப்பாட உடனே விட்டு எழுந்து அடிச்சு துரத்துவீங்க. இந்த பாம்பை சாகடிப்பீர்கள். காரணம் என் வீடு. என் வீட்டுல இந்த மாதிரி காரியம் வரக்கூடாது. அடிச்சு நம்மளுங்க தூக்கி குப்பையில போடுவீங்க, அடிச்சு துரத்துவீங்க. இது எப்படியே புரிச்சுக்கிறோமோ இதே விதமா தான் வாழ்க்கை என்பது விளையாட்டு கிடையாது. பார்க்கறதெல்லாம் அனுபவிக்கிறது, பார்க்கறதெல்லாம் கற்பனை பண்றது, கேட்கறதெல்லாம் கற்பனை பண்றது, கேட்கறதெல்லாம் அப்படியே உட்காந்து என்ன பண்ணுங்க, அப்படியே தியானிக்கிறது, கெட்டு போயிடுவீங்க. அதுக்கிற வாழ்க்கை ஜீரோ ஆகிடும். ஏன் சொல்றது வேண்டாம். அந்த கட்டை நீங்க அனுபவிக்க வேண்டாம், வேண்டாம் அதெல்லாம்.